Harry Potter and the Order of Phoenix Chapter 7 The Ministry of Magic. ஹாரி அடுத்த நாள் காலையில் 5:30 மணிக்கு டான்னு அவனாகவே எந்திரிச்சிடுவான். யாரோ அவன் காதில் கத்துனா நம்ம சடனாக எந்திரிப்போம்ல, அந்த மாதிரி அவன் எந்திரிச்சு உட்காந்துருவானா. அவனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி படபடன்னு இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அவனுக்கு கோர்ட்டில் ஹியரிங் நடக்க போகுது. ஸோ ரொம்பவே பயமாக இருக்குமா. மாலி ஆண்டி அவனோட ஜீன்ஸையும் டிஷர்ட்டையும் நல்லா துவைச்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக அயர்ன் பண்ணி அவனோட பெட்டில் வச்சுட்டு போயிருப்பாங்க. ஹாரி எந்திரிச்சு அதெல்லாம் போடுவானா. ரானை திரும்பி பார்ப்பான். அவன் நல்லா பெட்டில் நல்லா வாயன்னு பொழந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பான். சரி, அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு அவன் அந்த ரூமில் இருந்து அப்படியே அமைதியாக வெளியில் கிளம்பி போயிடுவான். தென் அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி போவானா. க்ரீச்சரோட முன்னோர்களோட தலையெல்லாம் செவத்தில் அடித்து வச்சுருப்பாங்களா, அதெல்லாம் தாண்டி கீழே இறங்கி போவானா. டைரெக்டாக கிச்சனுக்கு போயிடுவானா. அங்கே எம்டியாக இருக்கும்னு நினச்சான். அவன் மட்டும் தான் இருக்க போகிறான்னு நினச்சான். பார்த்தா அங்கே மாலி ஆண்டி, ஆர்த்தர் அங்கிள், சீரியஸ், லூபின், டாங்ஸ் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. எல்லாருமே ஹாரிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவங்க எல்லாருமே ரெடியாகி நீட்டாக உட்காந்துருப்பாங்களா. மாலி ஆண்டி மட்டும்தான் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் கவுன் இருக்கும்ல, அதை போட்டிருப்பாங்க. அவங்க ஹாரி உள்ளுக்குள்ளே வரதை பார்த்த உடனே பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மந்திரக்கோள் எடுத்து வேக வேகமாக அடுப்பில் போய் அந்த ஃபயரெல்லாம் பற்ற வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. மார்னிங் ஹாரி அப்படின்னு டாங்ஸ் கொட்டாயை விட்டுட்டே சொல்லிட்டு இருப்பாங்களா. அவங்களோட தலைமுடி இன்னைக்கு நல்லா பிளண்ட் கலரில் இருந்தது, நல்லா சுருட்டையாக இருந்தது. நல்லா தூங்குனியா அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. யா அப்படின்னு ஹாரி சொல்லுவான். நான் நைட்டு ஃபுல்லாக முழிச்சு தான் இருந்தேன், உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் கொட்டாயை விட்டுட்டே சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன சாப்பிட்ற ஹாரி? பாரிஜ், மஃபின்ஸ், கிப்பர்ஸ், பேக்கன், எக்ஸ், டோஸ்ட் என்ன வேணும் அப்படின்னு மாலி ஆண்டி கேட்டுட்ருப்பாங்களா. டோஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். லூபின் திரும்பி ஹாரியை பார்ப்பாரா. தென் அவர் டாங்ஸை பார்த்து திரும்பி ஸ்க்ரிம்மேஜர் பற்றி ஏதோ சொல்லிட்டு இருந்தே டாங்ஸ் அப்படின்னு கேட்பாரு. ஓயா, அதுவா, அவர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவர் என்கிட்டையும் கிங்ஸ்லீக்கிட்டையும் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி டாங்ஸ் சொல்லுவாங்க. ஹாரிக்கு நிம்மதியாக இருக்கும். அப்பாடா நம்மக்கிட்ட இவங்க பேசலை அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு இப்போ பேசவே கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கும். அவன் ரொம்ப ஒரு மாதிரி படப்படன்னு ஃபீல் பண்ணுவானா. அதனால் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு தோணுமா. மாலி ஆண்டி அவனுக்கு டோஸ்ட்டை வச்சுட்ருப்பாங்க. அவனால் அதை சாப்பிடக்கூட முடியாது. அவனுக்கு சுத்தமாக சாப்பிடவே இப்போ தோணாது. அப்படியே வாமிட் வர மாதிரி இருக்கும். அவனுக்கு அவ்வளோ படன்னு இருக்கும். அண்ட் மாலி ஆண்டி அவனோட டிஷர்ட்டெல்லாம் நீட்டாக நல்லா டக்கின் பண்ணிவிட்டு அந்த க்ரீஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா கையை வச்சு தேய்ச்சி விட்டுட்ருப்பாங்க. நான் இப்போ ஒருத்தவங்களோட நேம் சொன்னேன், ஸ்க்ரிம்மேஜர் அப்படின்னு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் சொல்கிற எல்லா நேம்ஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு என்னால் நைட் டியூட்டி பார்க்க முடியாதுன்னு டம்பிள்டோர் கிட்ட சொல்ல போகிறேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு டாங்ஸ் திரும்பவும் நல்லா கொட்டாயை விட்டு நல்லா பெருசாக கொட்டாயை விட்டுட்டே சொல்லிகிட்டு இருப்பாங்க. நான் பார்த்துக்கிறேன் டாங்ஸ், நான் ஓகே தான். எப்படி இருந்தாலும் நாளைக்கு எனக்கு ஒரு ரிப்போர்ட் ஃபினிஷ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லிகிட்டு இருப்பாரு. ஆர்த்தர் அங்கிள் எப்போவுமே விசார்ட் ரோப்ஸ் தானே போட்டிருப்பாரு. ஆனால் இன்றைக்கி அவர் கோடாக போட்ட ட்ரௌசர்ஸும் பழைய பாம்பர் ஜாக்கெட்டும் போட்டிருப்பாரு. அவர் இப்போது ஹாரியை பார்த்து எப்படி ஹாரி ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்பாரா. ஹாரி ஒரு மாதிரி உடம்பை ஆட்டுவான். எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஹாரி அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் அவனுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்லுவார். இன்னும் ஃபியூ ஹார்ஸில் உன்னை சார்ஜ்லேருந்து கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார். ஹாரி எதுவுமே சொல்ல மாட்டான். ஹியரிங் எங்களோட ஃப்ளோரில் தான் நடக்குது, அமீலியா போன்ஸோட ஆஃபீஸில். அவங்க தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேஜிக்கல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட ஹெட்டாக இருக்காங்க. அவங்க தான் உன்னை கொஷின் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவார். அமிலியா போன்ஸ் ஓகே தான் ஹாரி அப்படின்னு டாங் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஃபேராக தான் நடந்துப்பாங்க. அவங்க உன்னை இந்த சார்ஜ்லேருந்து கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹாரி ஓகேன்ற மாதிரி தலையாட்டுவான். ஆனால் அவனால் வாயை திறந்து பேசவே முடியாது. என்ன நடந்தாலும் உன்னோட கோவத்தை காமிச்சிடாத ஹாரி அப்படின்னு சீரியஸ் இப்போ சொல்லிட்டு இருப்பாரு. ரொம்ப பொலைட்டாரு. என்ன சொல்ல போறியோ அதை மட்டும் சொல்லு, வேறு எதுவும் நீ கோவத்தில் கத்திராத அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹாரி திரும்பவும் ஓகேன்ற மாதிரி தலையாட்டுவான். சட்டம் ஓம் பக்கம் தான் இருக்குது ஹாரி. உயிருக்கு ஆபத்தான சுச்சுவேஷனில் அண்டர் ஏஜ் விசார்ட்ஸும் மந்திரங்கள்லாம் போடலாம், அப்படி தான் சட்டத்தில் இருக்குது அப்படின்னு லூப்பினும் குவாய்ட்டாக சொல்லிட்டு இருப்பாரு. அப்போது ஹாரியோட தலையில் ஏதோ அந்த டிஸ்இல்யூஷ்மெண்ட் ஷாம்பு போட்டும் போது அப்படியே ஜில்லுன்னு இறங்குச்சுல, அந்த மாதிரி ஃபீல் ஆச்சா. என்னடான்னு திரும்பி பார்த்தா மாலி ஆண்டி அவனோட தலையை நல்லா கோம்பு இருக்குல்ல, சீப்பை நல்லா ஈரமாக்கி அவனோட தலையில் சீவிக்கிட்டு இருப்பாங்க. இது அமுங்காதா என்ன பண்ணாலும் அப்படின்னு அவங்க பொறுமை இழந்து கேட்டுட்ருப்பாங்க. ஹாரி இல்லைன்ற மாதிரி தலையாட்டுவானா. ஏன்னா ஹாரியோட முடி எப்போவுமே அப்படியே பரட்ட மண்ட மாதிரி தானே இருக்கும். ஸோ அவங்க அந்த நல்லா சீப்பை நல்லா தண்ணியில் முக்கி சீவிட்டுருப்பாங்க. இப்போவாவது கொஞ்சம் அமுங்குதான்னு. சரி ஹாரி, நாம் இப்போ கிளம்பலாம். இங்கே இருக்கிறதுக்கு நம்ம மினிஸ்ட்ரிக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போகிறது நல்லது தான் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவாரா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியும் எந்திரிப்பான்.
எல்லாமே நல்லபடியாக போகும் ஹாரி அப்படின்னு சொல்லி டாங்ஸும் ஹாரியை தட்டி கொடுத்துட்ருப்பாங்களா. குட் லக் ஹாரி, கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் போகும் அப்படின்னு லூப்பினும் சொல்லுவார். அப்படி நல்லா போகலைன்னா எமிலா ஜோன்ஸ் என்கிட்ட செத்தா அப்படின்னு சீரியஸ் சொல்லிட்டு இருப்பாரா. ஹாரி வீக்காக ஸ்மைல் பண்ணுவான். மாலி ஆண்டி ஹாரியை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே எங்களோட ஃபிங்கர்ஸை க்ராஸ் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு ஹாரி சொல்லுவான். தென் ஹாரி ஆர்த்தர் அங்கிள் கூட சேர்ந்துட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியில் வருவாங்களா. அந்த டோரை திறந்து வெளியில் வந்தால் நல்லா அப்படியே அந்த தெருவே அவ்வளோ கோல்டாக இருக்கும். நல்லா பார்க்க கிரே கலரில் இருக்கும். அவங்க 2 பேரும் நடக்க ஆரம்பிப்பாங்களா. நீங்கள் நார்மலாக உங்கள் வேலைக்கு நடந்து போக மாட்டீங்க தானே அப்படின்னு ஹாரி கேட்பானா. ஆமாம் ஹாரி, யூஸ்வலாக நான் அப்பாரேட் தான் பண்ணுவேன். பட் இப்போ உன்னை கூட்டிகிட்டு போகிறனால கண்டிப்பாக அப்பாரேட் பண்ண முடியாது. அண்டு உன்னை அவங்க கிட்டக்க நல்லா பெட்டர் இம்ப்ரெஷன் காமிக்கணும்னா இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. இவங்க நடந்து போன அந்த ஏரியா இருக்கும்ல, அதில் ஃபுல்லுமே ஆளே இல்லாமல் ரொம்ப அப்படியே அமைதியாக தான் இருக்குமா. ஏன்னா ஏர்லி மார்னிங்கே இவங்க நடந்து போயிட்டுருக்காங்களா அதனால. பட் அந்த அண்டர் கிரவுண்ட் டனலுக்குள்ளே போனோடனே அந்த ட்ரெயின் வரும்ல, ஸோ அந்த அண்டர் கிரவுண்ட் டனலுக்குள்ளே போனோடனே அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஏன்னா அந்த ஏர்லி மார்னிங் கம்யூட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே நல்லா கூட்டமாக போயிட்டு இருந்தாங்களா. ஆர்த்தர் அங்கிள் மகிழ்ஸை பார்த்த உடனே அவரை கண்ட்ரோலே பண்ண முடியல. அவ்வளோ எக்ஸைட்டடாக எல்லாரையும் திரும்பி பார்த்துட்டு இருப்பாரு. அங்கே இருக்கிற அந்த எல்லா மெஷின்ஸ்லாம் இருக்கும்ல, இந்த டிக்கெட் மெஷின்ஸ்லாம் இருக்கும்ல, ஆட்டோமேட்டிக் டிக்கெட் மெஷின்ஸ், அதெல்லாம் நல்லா ஊற்று பார்த்துட்டு வேறு லெவலில் இருக்குது ஹரி, சூப்பராக இருக்காது இதுன்னு சொல்லிகிட்டே தான் வந்துட்டுருப்பாரு. தென் டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயின் வந்தோடனே அவங்க ட்ரெயினில் ஏறி உட்காந்துருவாங்களா. இப்போ அவங்க சென்ட்ரல் லண்டன் இருக்குல்ல, அங்கே போயிட்டுருப்பாங்க. ஆர்த்தர் அங்கிள் அடிக்கடி ஃபுல்லாக அந்த மேப்பை செக் பண்ணிகிட்டே இருப்பார். அடுத்த ஸ்டாப்பா அதெல்லாம் கரெக்டாக பார்த்து செக் பண்ணிகிட்டே இருப்பாரா. கரெக்டாக அந்த ஸ்டாப் வந்தோடனே அவங்க 2 பேரும் கீழே இறங்கிடுவாங்களா. கீழே இறங்கிட்டு அந்த டனல் வழியாக மேலே பார்த்தா எல்லாமே ஹை பில்டிங்ஸாக தானே இருக்கும். ஆர்த்தர் அங்கிள் அதை பார்த்துட்டு ஹாரி நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்பாரு. ஹாரிக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். ஒருவேளை தப்பான ஸ்டேஷனில் நம்ம இறங்கிட்டோமோ அப்படின்னு. இல்லை அந்த சைடு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாரியை திரும்பி கூட்டிகிட்டு போவாரா. சாரி ஹாரி, இது வரைக்கும் நான் அந்த ட்ரெயின்லலாம் வந்ததே கிடையாது. இந்த மாதிரி ரோட்டுக்கே நான் வந்தது கிடையாது. சொல்ல போகணுன்னா நான் அந்த விசிட்டர்ஸ் என்ட்ரன்ஸை இது வரைக்கும் என் வாழ்க்கையில் யூஸ் பண்ணதே கிடையாது அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரு. தென் அவங்க 2 பேரும் ரொம்ப நேரமாக நடந்து போயிட்டே இருப்பாங்களா. இப்போ அந்த டால் பில்டிங்ஸ்லாம் குறைய ஆரம்பித்து குட்டியாக இருக்கிற வீடுகள் அப்புறம் பப்ஸு அந்த மாதிரி வந்துட்டுருக்குமா. ஹாரி யோசிச்சுட்ருப்பான், கிரேட் பிரிட்டனோட அமைச்சரவை இது, மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் இது. ஸோ அவங்க வேறு லெவல் லொக்கேஷனில் தான் வச்சுருப்பாங்க. என்ட்ரன்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு தெரில அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்ருப்பானா. இதோ வந்துட்டோம் ஹாரி அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் பிரைட்டாக அங்கே இருக்கிற ஒரு பழைய ரெட் கலர் டெலிஃபோன் பாக்ஸை பார்த்து சொல்லிகிட்ருப்பாரு. அதில் இருக்கிற அந்த ஜன்னல்லாம் இருக்கும்ல, டெலிஃபோன் பாக்ஸ்னால் உள்ள டெலிஃபோன் இருக்கும், சுற்றி அந்த ஸ்கொயர் ஷேப்பில் அந்த உள்ளுக்குள்ளே போய் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படி தானே கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிற கிளாஸ்லாம் உடஞ்சி போயிருக்கும். அது சுற்றி நிறையா பில்டிங்ஸ் கூட இருக்காது. நீ உள்ளே போ ஹாரி ஃபஸ்ட்டு அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லி அந்த கதவை ஓப்பன் பண்ணுவாரா. ஹாரி உள்ளுக்குள்ளே போய் நிற்பான். ஆர்த்தர் அங்கிளும் உள்ளுக்குள்ளே வருவாரா. அந்த இடமே ரொம்ப குட்டியாக தானே இருக்கும். ஒரு பேர் நின்று ஃபோன் பேசுகிற மாதிரி தானே இருக்கும். ஸோ இவர் உள்ளுக்குள்ளே வந்தோடனே அந்த ரொம்பவே அப்படியே ஜாம் ஆகுமா. ஹாரி அப்படியே டைட்டாக அப்படியே அந்த ஃபோன் இருக்கும்ல, அது தொங்கிட்டு இருக்கும். அந்த ரிசீவர்லாம் அப்படியே உடஞ்சி தொங்கிட்டு இருக்குமா. அதுக்கிட்ட போய் உரசிக்கிட்டு நின்றுட்டுருப்பான். ஆர்த்தர் அங்கிள் அந்த ஃபோனில் இருக்கும்ல, அந்த டெலிஃபோனோட ரிசீவரை எடுப்பாரா. மிஸ்டர் வீஸ்லி, ஐ திங்க் இது அவுட் ஆஃப் ஆர்டரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. இல்லை ஹாரி, கண்டிப்பாக இது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் அந்த ரிசீவர் எடுத்து காதில் வச்சுட்டு அதில் டயல் பண்ணிகிட்ருப்பாரு. 6 2 4 அப்புறம் 4 அப்புறம் ஒரு 2 அப்படின்னு சொல்லி டயல் பண்ணுவாரா. பார்த்தா அந்த டயல் சுற்ற ஆரம்பிக்கும்ல. அதுக்கப்புறம் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் அப்போ அங்கே சடனாக அவங்க நிற்கிறாங்களா அந்த டெலிஃபோன் பாக்ஸ், அங்கே ஒரு கூலான ஃபீமேல் வாய்ஸ் கேட்கும். ஆர்த்தர் அங்கிள் கையில் வச்சுருக்கிற ரிசீவர்லேருந்து கேட்காது. பட் இன்விசிபிளாக ஏதோ ஒரு உமன் இவங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த வாய்ஸ் கேட்டுட்ருக்கோம். வெல்கம் டு த மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக். உங்களோட பேரையும் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்லுமா. ஆர்த்தர் அங்கிளுக்கு கிளியராக அவர் சும்மா அப்படியே பிளாங்காக பேசணுமா, இல்லை அந்த கால் ரிசீவர் இருக்குல்ல, டெலிஃபோன் ரிசீவர், அதுக்கிட்ட பேசணுமான்னு தெரில. பட் வேறு வழி இல்லாமல் டெலிஃபோன் ரிசீவரை காதில் வச்சுட்டு பேசுவார். ஆர்த்தர் வீஸ்லி, மிஸ்யூஸ் ஆஃப் மகிள் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆஃபீஸ், ஹாரி பாட்டரை அவங்களோட டிசிப்ளினரி ஹியரிங்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்வாரா. தேங்க்யூ அப்படின்னு அந்த கூலான ஃபீமேல் வாய்ஸ் சொல்லும். விசிட்டர், ப்ளீஸ் இந்த பேட்ச் எடுத்து உங்களோட ஃப்ரண்ட் ரோப்ஸில் அட்டாச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. என்னன்னு பார்த்தா
அந்த டெலிஃபோன் இருக்கும்ல, எப்போவுமே நம்ம காயின்ஸ் போட்டோம்னா ஒரு வழியாக காயின் வரும்ல திரும்ப கீழே, அந்த இடத்துல ஒரு பேட்ச் வந்து விழுகுமா. ஹாரி அதை எடுத்து பார்ப்பான். அந்த பேட்சில் என்ன எழுதியிருக்கும்னா, அது நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற பேட்ச் மாதிரி இருக்கும், சில்வர் கலரில் இருக்கும். ஹாரி பாட்டர் டிசிப்ளினரி ஹியரிங் அப்படின்னு அதில் எழுதியிருக்கும். அவன் அதை எடுத்து அவனோட டிஷர்ட் இருக்குல்ல அதில் வந்து குத்திப்பான், பின் பண்ணிப்பான். மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்க விசிட்டர், நீங்கள் ஏடிஎம்மில் பின்னாடி இருக்கிற செக்யூரிட்டி டெஸ்கில் உங்களோட மந்திரக்கோலை ரிஜிஸ்டர் பண்ண கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா. சடனாக அந்த டெலிஃபோன் பாக்ஸோட ஃப்ளோர் இருக்கும்ல அதெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். என்னன்னு பார்த்தா அவங்க கீழே கிரவுண்டில் வந்து ஸ்லோவாக சிங்க் ஆகி போயிட்டுருப்பாங்க. நல்லா கீழே போயிட்டே இருப்பாங்களா. இப்போ கம்ப்ளீட்டாக இருட்டாயிரும். அவ்வளோ ஃபுல்லாக இருட்டாகி ஒன்றுமே ஹாரிக்கு தெரியாது. ஏதோ சவுண்டு மட்டும் கேட்டுகிட்டே இருக்குமா. ஒரு 1 மினிட் கழிச்சு தான் அவங்க லேண்ட் ஆவாங்களா. அந்த அண்டர் கிரவுண்டில் லேண்ட் ஆவாங்க. இவங்க லேண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த உமனோட வாய்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தி மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் விஷஸ் யுவர் ப்ளசன்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த டெலிஃபோன் பாக்ஸோட டோர் ஓப்பன் ஆகும். ஆர்த்தர் அங்கிளும் ஹாரியும் அந்த டெலிஃபோன் பாக்ஸ்லேருந்து வெளியில் வருவாங்களா. ஹாரி நல்லா வாயை பொழந்துட்டு பார்த்துட்ருப்பான். இப்போ அவங்க நல்லா ஒரு மிகப்பெரிய நீளமான ஹாலில் நின்றுட்டுருப்பாங்க. அதில் ஃப்ளோரிங் இருக்குல்ல அது நல்லா ஹைலி பாலிஷ் பண்ண டார்க் உட்டன் ஃப்ளோரிங் இருக்கும். மேலே சீலிங்லாம் நல்லா பீகாக் ப்ளூ கலரில் இருக்குமா. அதில் ஏதேதோ சிம்பிள்ஸ்லாம் கோல்டன் கலரில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நகண்டுட்டே போகிற மாதிரி இருக்கும். ஏதோ நம்ம நோட்டீஸ் போர்டில் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால், வார்த்தைகள் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். மேலே சீலிங் ஃபுல்லுமே 2 சைடு இருக்க செவரில் வாலில் நிறைய ஃபயர் பிளேசஸாக வச்சுருப்பாங்க. அதில் எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ்க்கும் நிறைய விச்சஸ் அண்ட் விசார்ட்ஸ் வந்துட்டு அதுக்குள்ளேருந்து எமர்ஜ் ஆகி வருவாங்க, அப்புறம் வெளியில் போவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எல்லா ஃபயர் பிளேஸ்லேருந்தும் நிறைய விச்சஸ் அண்ட் விசார்ட்ஸ் வெளியில் வந்துட்டுருப்பாங்க, அந்த மினிஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டுருப்பாங்க. ரைட் சைடில் இருக்கிற ஃபயர் பிளேஸில் ஃபுல்லாக நிறையா வந்து க்யூவில் லைனில் வந்து நின்றுட்டுருப்பாங்க, டிபார்ச்சர் ஆகி இங்கேருந்து கிளம்புறதுக்காக. அந்த ஹாலில் பாதி தூரம் நடந்து வந்திருப்பாங்களா. அங்கே பார்த்தா ஒரு ஃபவுண்டைன் மாதிரி இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். அந்த ஃபவுண்டைனை சுற்றி தங்கத்தில் செஞ்ச சிலைகளாக இருக்குமா. நல்லா எல்லா சிலையுமே நல்லா பெருசாக இருக்கும். அதில் வந்து இருக்கிறதுலே நல்லா டாலஸ்டான சிலை வந்து யாரோடதாக இருக்கும்னா ஒரு விசார்டோட சிலையாக இருக்கும். அவர் வந்து நல்லா உயரமாக இருப்பார், பார்க்குறதுக்கு ரொம்ப நோபலாக இருப்பாங்களா அந்த மாதிரி இருப்பார். அவரோட மந்திரக்கோலை நல்லா வானத்தை நோக்கி உயர்த்தி பிடிச்சிருப்பாரு. அவங்க பக்கத்தில் ஒரு அழகான விச்சோட சிலையும் இருக்கும். அவங்கள சுற்றி வந்து ஒரு சென்டாரோட சிலையும் இருக்கும். சென்டார்னால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், குதிரை மனிதர்கள் இருக்காங்களே, ஸோ அவங்களோட ஒரு சிலை இருக்கும். அண்டு காப்ளினோட ஒரு சிலை இருக்கும். காப்ளின்ஸ்னால் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அண்டு ஒரு ஹவுஸ் எல்ஃபோட சிலை இருக்கும். அந்த 3 பேர் இருக்காங்களே, அந்த சென்டாரு, அப்புறம் காப்ளின், ஹவுஸ் எல்ஃப், இவங்க 3 பேருமே அந்த விச்சையும் விசார்டையும் ரொம்ப அடோர் பண்ணி நிமிர்ந்து பார்த்துட்ருக்க மாதிரி அந்த சிலையை வந்து வடிவமைச்சிருப்பாங்களா. அதில் ஒவ்வொரு இதுலேருந்தும், அதாவது அந்த விசார்டு இருந்தால அவரோட மந்திரக்கோளோட டிப்பில் வந்து ஒரு ஓட்டை மாதிரி இருக்குமா, அதுலேருந்து நல்லா தண்ணி பீச்சிட்ருக்கும். அப்புறம் அவரோட தொப்பிலேருந்து தண்ணி பீச்சிட்ருக்கும். இந்த விச்சோட தொப்பியில் வந்து பாயிண்டடாக இருக்கும்ல, அதுலேருந்து தண்ணி பீச்சிட்ருக்கும். அந்த ஹவுஸ் எல்ஃபோட 2 காதுலேருந்து தண்ணி பீச்சிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா அந்த ஃபவுண்டைன் வந்து பெருசாக இருக்கும். இந்த பக்கம் வா ஹாரி அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் கூப்பிடுவாரா. ஹாரி திரும்பி பார்ப்பானா, அங்கே ஃபுல்லாக எக்கச்சக்க அந்த மினிஸ்ட்ரியில் வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா. அவங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் வேகமாக நடந்து போயிட்டுருப்பாங்க. பிகாஸ் காலையில் ஆயிடுச்சு, எல்லோரும் அவங்க வேலையை பார்க்கணும்ல. நிறையா பேர் எக்கச்சக்க பார்ச்மெண்ட்டை கையில் தூக்கிட்டு ஓடிட்டுருப்பாங்க. ஒரு சில பேர் ப்ரீஃப் கேசஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. ஒரு சில பேர் டெய்லி ப்ராஃபிட்டை படிச்சுட்டே நடந்து போயிட்டுருப்பாங்க. ஹாரி அந்த ஃபவுண்டைனை க்ராஸ் பண்ணும்போது அந்த ஃபவுண்டைனுக்குள்ளே பார்ப்பானா. பார்த்தா அதுக்குள்ளே அந்த பூலுக்குள்ளே நிறையா சில்வர் சிக்கிள்ஸு அப்புறம் பிரான்ஸ் நட்ஸ்லாம் இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே அப்படி இருக்குமா. அதில் வந்து ஒரு சைன் போர்டு மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் ஸ்மெஜ்ஜாகி போயிருக்கும். உள்ளுக்குள்ளே எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்கன்னா, இந்த ஃபவுண்டைனுக்குள்ளே இருக்கிற காசுகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டல் ஃபார் மேஜிக்கல் மெலடிஸ் அண்ட் இன்ஜுரிஸ்க்கு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கோம். இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி நான் ஆல்ரெடி முன்னாடி நிறையா தடவை சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி முக்கியமாக இதெல்லாம் வரும், இந்த ஹாஸ்பிட்டல் வரும் அடிக்கடி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டானதாக வரும். ஆக்சுவலி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தனி சாப்டரே இருக்குது. ஹாக்வர்ட்ஸ்லேருந்து என்னை எக்ஸ்பெல் பண்ணலைன்னா கண்டிப்பாக இதில் வந்து 10 கேலியன்ஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு ஹாரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருப்பானா. இங்கே வா ஹாரி அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் கூப்பிட்டுட்ருப்பாரு. அங்கே பார்த்தா
ஒரு டெஸ்க் இருக்கும். அங்கே கீழே செக்யூரிட்டின்னு எழுதியிருக்கும். அங்கே பார்த்தா ஒரு விசார்டு உட்காந்துருப்பாரா. அவருக்கு கொஞ்சம் கூட சரியாக கூட ஷேவே பண்ணாமல் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருப்பார். அந்த மாதிரி உட்காந்துருப்பாரு. அவர் வந்து பீகாக் ப்ளூ கலரில் ரோப்ஸ் போட்டிருப்பாரு. அவர் உட்காந்து டெய்லி ப்ராஃபிட்டை படிச்சுட்ருப்பாரா. இவங்க 2 பேரும் அவர் முன்னாடி வந்து நின்ன உடனே அந்த டெய்லி ப்ராஃபிட்டை மடித்து இந்த பக்கம் வைப்பார். நான் இந்த விசிட்டரை எஸ்கார்ட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஆர்த்தர் அங்கிள் ஹாரியை வந்து கை காமிச்சு சொல்வாரா. இங்கே வந்து நில்லு அப்படின்னு அந்த விசார்ட் வந்து ரொம்ப போர்டான வாய்ஸில், ரொம்ப அவருக்கு போர் அடிச்சிட்ருக்கும் போல் அந்த மாதிரி ஒரு வாய்ஸில் கூப்பிட்டுட்ருப்பாரு. ஹாரி பக்கத்தில் போய் அந்த விசார்ட் கிட்ட நிற்பானா. அந்த விசார்ட் பார்க்குறதுக்கு நல்லா நீளமாக இருக்கிற ஒரு கோல்டன் ராட் இருக்குல்ல, அதை எடுப்பார். அது நல்லா ஒல்லியாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம கார் ஏரியல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். அதை எடுத்து ஹாரிக்கு முன்னாடியும் பின்னாடியும் மேலேருந்து கீழே வரைக்கும் தடவுவார். மந்திரக்கோள் அப்படின்னு அந்த விசார்ட் ஹாரி கிட்ட கேட்பாரா. ஹாரி எடுத்து அவனோட மந்திரக்கோளை கொடுப்பானா. அந்த விசார்ட் வந்து அங்கே ஒரு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்கிற ஒரு பிராஸில் செஞ்ச இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அதில் வைப்பாரா. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இப்போது வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். டக்குன்னு ஒரு நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் பார்ச்மெண்ட் இருக்கும்ல, ஒரு சின்ன பேப்பர் வந்து விழுகுமா, அதோட அடியிலேருந்து வந்து விழுகும். அந்த விசார்ட் அதை டியர் பண்ணிவிட்டு அதில் இருக்கிறத வாசிப்பார். 11 inches ஃபீனிக்ஸ் ஃபெதர் கோர். 4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்க கரெக்டாக அப்படின்னு கேட்பாரா. ஆமாம் அப்படின்னு ஹாரியும் நர்வஸாக சொல்லுவான். சரி, உங்களோட மந்திரக்கோளை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்வாரா. ஹாரி அவனோட மந்திரக்கோளை தேங்க்யூன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு பானா. அங்கே ஒரு கோல்டன் கேட் போட்டிருக்குமா, அதுக்குள்ளே நிறையா விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஆர்த்தர் அங்கிள் ஹாரியை கூப்பிட்டுட்டு அங்கே போவாரா. அங்கே போனால் அந்த கோல்டன் கேட்டை தாண்டி போனால் ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 20 லிஃப்ட்ஸாக இருக்கும். ஆர்த்தர் அங்கிளும் ஹாரியும் அங்கே இருக்கிற ஒரு லிஃப்ட்டுக்கிட்ட போய் நிற்பாங்களா. அங்கே வந்து நிறையா கூட்டமாக இருக்கும். அங்கே ஒருத்தவர் பெரிய பாக்ஸை வச்சுட்டு வந்து நின்றுட்டுருப்பாரு. அந்த பாக்ஸ்குள்ளேருந்து ஏதோ பயங்கரமாக சத்தமாக வந்துட்டுருக்குற மாதிரி இருக்கும். ஹாய் ஆர்த்தர் அப்படின்னு அந்த விசார்டு ஆர்த்தர் அங்கிளை பார்த்து சொல்வாரா. இதில் என்ன இருக்குது பாப் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் அவர் கையில் வச்சுருக்க அந்த பாக்ஸை பார்த்து கேட்பாரு. எங்களுக்கே தெரில அப்படின்னு அந்த விசார்ட் ரொம்ப சீரியஸாக சொல்லுவார். நாங்கள் இது ஒரு பாப் ஸ்டாண்டர்ட் சிக்கன் தான் நினச்சோம். ஆனால் பயங்கரமாக இதுலேருந்து நெருப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸ்பிரிமெண்டல் ப்ரீடிங்கெல்லாம் பேன் பண்ணியிருக்கோம். பட் அவங்க இதை சீரியஸாக ப்ரீச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரா. அப்போது லிஃப்ட் இருக்குல்ல, அது கரெக்டாக இவங்க நின்றுட்டுருக்காங்களா அங்கே வந்து நிற்குமா, ஓப்பன் ஆகும். கோல்டன் கலர் கிரில் கேட்லாம் ஓப்பன் ஆகுமா. ஹாரியும் ஆர்த்தர் அங்கிளும் உள்ளுக்குள்ளே போவாங்க. அங்கே பின்னாடி நின்றுட்டு இருந்த எல்லா க்ரௌடுமே அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போவாங்களா. ஹாரிக்கு வந்து அவ்வளோ அப்படியே இடைஞ்சலாக இருக்கும். அவன் பின்னாடி போய் அந்த லிஃப்ட்டோட பின்னாடி வால் இருக்கும்ல, அதில் போய் நஞ்சிட்டு நின்றுட்டுருப்பான். நிறையா அங்கே உள்ளுக்குள்ளே வந்து நிறையா விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ் எல்லாருமே ஹாரியை உத்து அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்களா. ஹாரிக்கு வந்து அவங்களோட ஐ கான்டாக்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக கீழவே குனிஞ்சு பார்த்துட்ருப்பான். அந்த கிரில் கேட்டு திரும்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் டெலிஃபோன் பாக்ஸில் முன்னாடி கேட்டுச்சுல அந்த கூலான ஃபீமேல் வாய்ஸ், அதே வாய்ஸ் வந்து திரும்ப இந்த லிஃப்ட்டுக்குள்ளேயும் கேட்கும். Level 7 Department of Magical Games and Sports Incorporating the British and Irish Quidditch League Headquarters, Official Gobstones Club and Ludicrous Patterns Office அப்படின்னு அந்த கூலான வாய்ஸ் பேசுவாங்களா. பார்த்தா லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆகும். ஹாரி வந்து டக்குன்னு அந்த ஃப்ளோரை பார்ப்பான். அங்கே பார்த்தா அந்த காரிடோர் ஃபுல்லாக ஒரு மாதிரி தூசியாக குப்பையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே எக்கச்சக்க கியூடிச் டீம்ஸோட போஸ்டர்ஸை வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க அந்த வால்ஸ் ஃபுல்லாக. லிஃப்ட்டில் ஒருத்தவர் எக்கச்சக்க ப்ரூம் ஸ்டிக்ஸை எடுத்துகிட்டு வந்திருப்பாரா. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்து அந்த காரிடோரில் நடந்து போவார். இந்த 7வது தளம் இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஃபுல்லாக இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேஜிக்கல் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இங்கே தான் இருக்கும். அப்புறம் பிரிட்டிஷ் அண்ட் ஐரிஷ் கியூடிச் லீக் ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே தான் இருக்கும். அப்புறம் காப்ஸ்டோன் கிளப்ஸ், லுடிக்ரஸ் பேட்டன்ட் ஆஃபீஸ், இது எல்லாமே இந்த ஒரு ஃப்ளோரில் இருக்குது. அநேகமாக இப்போ இந்த ஃப்ளோர்க்குள்ளே போனால் லூடோ பேக்மேன் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தானே டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேஜிக்கல் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸோட ஹெட்டாக இருக்கார். ஸோ இருந்தாலும் இருக்கலாம். திரும்ப அந்த லிஃப்டோட டோர் க்ளோஸ் ஆகுமா. அந்த கூலான ஃபீமேல் வாய்ஸ் திரும்பவும் பேச ஆரம்பிப்பாங்க. Level 6 Department of Magical Transportation Incorporating the Flu Network Authority, Broom Regulatory Control, போட்கி ஆஃபீஸ் அண்ட் அப்பரேஷன் டெஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப அந்த லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆகும்.
இந்த லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு 4-5 விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ் வெளியில் போவாங்க, அந்த ஃப்ளோருக்குள்ளே போவாங்களா. அப்போது என்ன ஆகும்னா, ஏரோப்ளைன் ஷேப்பில் நம்ம பேப்பர் ஏரோப்ளைன் செய்வோம்ல, அந்த மாதிரி நிறையா இது அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வருமா. ஹாரி அதை நிமிர்ந்து பார்ப்பானா, அது மேலே தான் பறந்துகிட்டே இருக்கும். அது வந்து நல்லா பேல் வயலட் கலரில் இருக்கும். அதோட எல்லா விங்ஸ்லையுமே மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்னு ஸ்டாம்ப் குத்தப்பட்டிருக்கும். இது இன்டர் டிபார்ட்மெண்டல் மெமோஸ் ஹாரி அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் ஹாரிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. நாங்கள் முன்னாடி அவுல்ஸை தான் யூஸ் பண்ணுவோம், ஆனால் எப்பா அதுங்க இங்கே பண்ண அலும்பு இருக்கே, எல்லார் மேலேயும் அதோட கழிவுகளை போட்டுட்டு எல்லா இடத்துலையும் டெஸ்க்கு ஃப்ளோரு ஃபுல்லாக அதோட கழிவுகளாக தான் இருக்கும். அதனால தான் இப்போ இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரு. Level 5 Department of International Magical Cooperation, incorporating the International Magical Trading Standards Body, the International Magical Office of Law and the International Confederation of Wizards, British Seeds. அப்படின்னு அந்த கூலான வாய்ஸ் வருமா. திரும்ப லிஃப்ட் டோர் ஓப்பன் ஆகும். இந்த லிஃப்ட்டு கொஞ்சம் விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸ் வெளியில் போவாங்க. அங்கே அந்த மெமோ வந்துச்சுல, அதில் 2 மெமோ வந்து வெளியில் பறக்குமா. ஆனால் இந்த ஃப்ளோருக்கு வந்தோடனே எக்கச்சக்க மெமோஸ் வந்து இப்போ இவங்களோட லிஃப்ட்டுக்குள்ளே வந்து பறந்துட்டுருக்கும். அது நிறையா பறக்கிறனால லிஃப்ட்டோட லைட்டு கூட அவ்வளோவா தெரியாது, அந்த வெளிச்சம் கூட தெரியாது, அவ்வளோ மேலே நிறையா பறந்துட்டுருக்கும். Level 4 Department for the Regulation and Control of Magical Creatures, incorporating Beast, Being and Spirit Divisions, Goblin Liaison Office and Pest Advisory Bureau அப்படின்னு அந்த கூலான ஃபீமேல் வாய்ஸ் திரும்ப சொல்லுவாங்க. ஒரு பெரிய பாக்ஸை வச்சுட்டு ஒரு விசார்ட் வந்தார்ல, அவர் வேக வேகமாக எல்லோரும் பார்த்தும் தள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு அந்த ஃப்ளோரில் ஓடிக்கிட்டு இருப்பார். திரும்ப அந்த டோர்ஸ் க்ளோஸ் ஆகும். Level 3 Department of Magical Accidents and Catastrophes, including the Accidental Magic Reverse Squad, Obliviator Headquarters and Muggleworthy Excuse Committee அப்படின்னு அந்த திரும்ப அந்த கூலான வாய்ஸ் சொல்லுவாங்களா. இப்போ இந்த லிஃப்ட்டுக்குள்ளே இருந்த எல்லா விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸும் இந்த ஃப்ளோர் வந்தோடனே கிளம்பி போயிடுவாங்களா. இப்போ ஆர்த்தர் அங்கிள், ஹாரி அண்ட் இன்னும் ஒரே ஒரு விச்சு மட்டும் இருப்பாங்க. அவங்க ரொம்ப தீவிரமாக ஒரு எக்ஸ்ட்ரீமாக லாங்காக இருக்கிற பீஸ் ஆஃப் பார்ச்மெண்ட்டை ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ரோல் ஆஃப் பார்ச்மெண்ட் கீழே ஃப்ளோரில் கிடக்கும், அந்தளவுக்கு அது நீளமாக இருக்கும், அதை ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. Level 2 Department of Magical Law Enforcement, including the Improper Use of Magic Office, Horror Headquarters and Weisengamot Administration Services. இதுதான் நம்ம போகிற இடம் ஹாரி அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்வாரா. இவங்க கூட இருந்த அந்த இன்னொன்று ஒரு விச்சம் இந்த லிஃப்ட்டில் இருந்தாங்களே, அவங்களும் இந்த ஃப்ளோர் வந்தோடனே வெளியில் வந்து அந்த காரிடோரில் நடந்து போயிட்டுருப்பாங்க. ஹாரி, என்னோடய ஆஃபீஸ் அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் ஹாரியை கூப்பிட்டுட்டு நடந்துட்டுருப்பாரா அந்த காரிடோரில். மிஸ்டர் வீஸ்லி அப்படின்னு ஹாரி ஆர்த்தர் அங்கிளை கூப்பிடுவான். நம்ம ஸ்டில் அண்டர் கிரவுண்டில் தானே இருக்கோம் அப்படின்னு அவன் கேட்பானா. ஏன்னா இந்த காரிடோரில் அவங்க நடந்து போகிறாங்களா, இவங்க வந்து அண்டர் கிரவுண்டில் இருப்பாங்க, பூமிக்கு அடியில் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் இருக்கும். ஆனால் ஃபுல்லுமே விண்டோஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். பூமிக்கு அடியில் எப்படி ஜன்னல் வைக்க முடியும், ஃபுல்லாக விண்டோஸாக இருக்கும், அது வழியாக சூரிய வெளிச்சம் வந்துட்டுருக்க மாதிரி இருக்கும். ஆமாம் ஹாரி அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவார். இதெல்லாம் மாயாஜாலமாக கட்டப்பட்ட ஜன்னல்கள், மேஜிக்கல் மெயின்டெனன்ஸ் தான் இதெல்லாம் பார்த்துப்பாங்க. டெய்லியும் இங்கே என்ன மாதிரி வெதர் இருக்குன்னு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லிகிட்ருப்பாங்க. அவங்க ஒரு கார்னரில் திரும்புவாங்களா, அங்கே பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு ஓக் டோர் மாதிரி இருக்கும். அதை கடந்து அந்த உள்ளுக்குள்ளே போவாங்களா, பார்த்தா அந்த ஹோல் ஓப்பன் ஏரியாவை வந்து கியூபிக்கல்ஸாக டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து நிறையா பேசுகிற சத்தமும் சிரிக்கிற சத்தம்லாம் வந்துட்டுருக்குமா. மெமோஸ் அந்த பக்கமும் இந்த பக்கமும் மினியேச்சர் ராக்கெட்ஸ் மாதிரி ஒவ்வொரு கியூபிக்கல்ஸாக பறந்துட்டுருக்கும். அங்கே ஒரு சைன் போர்டு இருக்குமா, அங்கே என்ன எழுதியிருக்குன்னா ஹாரர் ஹெட்குவார்ட்டர்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். ஆர்த்தர் அங்கிளும் ஹாரியும் அந்த கியூபிக்கல்ஸ் எல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ளே நடந்து போயிட்டுருப்பாங்களா. அப்போ ஹாரி சுற்றி பார்ப்பான். அங்கே இருக்கிற ஹாரர்ஸ் எல்லாருமே அவங்களோட கியூபிக்கல் வால்ஸில் ஃபுல்லாக அந்த வாண்டட் விசார்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்களோட ஃபோட்டோஸு, அவங்களோட ஃபேமிலியோட ஃபோட்டோஸு, அப்புறம் அவங்களோட ஃபேவரெட் கியூடிச் டீம்ஸ் இருக்கும்ல அவங்களோட போஸ்டர்ஸு, அப்புறம் டெய்லி ப்ராஃபிட்லேருந்து வந்த ஆர்டிகல்ஸு, அந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி வச்சுருப்பாங்க. ஒரு டிப்பிக்கல் நம்மளோட ஆஃபீஸ் எப்படி இருக்கும், ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே வந்து ஒருத்தவங்க நல்லா அடர் சிவப்பு கலரில் ரோப்ஸ் போட்டிருப்பாங்களா, ஒரு விசார்ட். அவரோட போனிடெயில் பார்த்தோம்னா நம்ம பில்லோட போனிடெயில் இருக்குல்ல, அதை விட நல்லா நீளமாக இருக்கும். அவரோட கால் எடுத்து டெஸ்க் மேலே வச்சுட்டு அவரோட குல்லுக்கு வந்து ரிப்போர்ட்டை டிக்டேட் பண்ணிகிட்ருப்பாரு. அதுவாக அந்த குல்லாக எழுதிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரத்தில் ஒரு விச்சு வந்து அவங்களோட ஒத்த கண்ணை பேட்ச் போட்டு மறைச்சிருப்பாங்களா. அவங்களோட கியூபிக்கலில் உட்காந்துட்டு கிங்ஸ்லி ஷேக்கல் போல்ட் இருக்கார்ல, அவர்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் நின்றுட்டுருப்பாரு.
இவங்க அங்கே நடந்து போயிட்டுருப்பாங்களா. இவங்க நடந்து வரதை பார்த்துட்டு கிங்ஸ்லி ஆர்த்தர் அங்கிளை பார்த்து, குட் மார்னிங் வீஸ்லி, உங்கள் கிட்டக்க ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சேன், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாரா. ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஃப்ரீயாக இருக்கேன், கொஞ்சம் அவசரமான வேலை இருக்குது அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவாரா. அவங்க 2 பேரும் பேசிக்கிறது எப்படி இருக்கும்னா, 2 பேருக்குமே 2 பேரை தெரியவே தெரியாதுன்ற மாதிரி, நார்மலாக இந்த கொலீக்ஸ் இருப்பாங்களே அவங்கள மாதிரி தான் அவங்க 2 பேருமே பேசிப்பாங்க. ஒருத்தர் அவ்வளோவா க்ளோஸ் இல்லைன்ற மாதிரி பேசிப்பாங்க. ஹாரி வாயை திறந்து கிங்ஸ்லியை பார்த்து ஹாய் சொல்ல போவானா. ஆர்த்தர் அங்கிள் அவனை பார்த்து நோன்ற மாதிரி கண்ணாசைப்பார். தென் கிங்ஸ்லி இவங்க 2 பேரையும் அவரோட கியூபிக்கலுக்கு கூட்டிகிட்டு போவார். அங்கே அவரோட கியூபிக்கலுக்கு போனோடனே ஹாரிக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா அவரோட கியூபிக்கல் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே சீரியஸோட ஃபோட்டோவாக தான் இருக்கும். நியூஸ் பேப்பர்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த கட்டிங்ஸு, அவரோட பழைய ஃபோட்டோகிராஃப்ஸ், ஈவன் ஹாரியோட அப்பாவோட வெட்டிங்கில் சீரியஸ் தானே பெஸ்ட்மேனாக இருப்பார், அந்த ஃபோட்டோ கூட அங்கே இருக்கிற அவரோட கியூபிக்கலில் இருக்கும். ஒரே ஒரு சின்ன ஸ்பேஸ் மட்டும்தான் அந்த வாலில் எம்டியாக இருக்குமா. அதுலேயும் என்ன இருக்கும்னா வேர்ல்டு மேப் இருக்குல்ல, அதை அவர் ஒட்டி வச்சுருப்பார். இந்தாங்க இதை பிடிங்க அப்படின்னு சொல்லி கிங்ஸ்லி ஆர்த்தர் அங்கிள்கிட்ட ஒரு பார்ச்மெண்ட்டை கொடுப்பாரா. எனக்கு பறக்கிற மகள் வெஹிக்கல்ஸை பற்றி கடைசி 12 மாதத்தில் யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் தெரியணும். பிளாக் அவனோட பழைய பைக்கை யூஸ் பண்ணுறான்ற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு இப்போ புதுசாக கிடச்சிருக்கு அப்படின்னு கிங்ஸ்லி சொல்லிவிட்டு ஹாரியை பார்த்து கண்ணடிப்பார் லைட்டாக. அண்ட் அவர் இப்போ ஆர்த்தர் அங்கிள் பக்கத்தில் அவர் எப்போவுமே நார்மலாக இவங்ககிட்ட பேசுவார்ல, அந்த மாதிரி பேசுவார். நல்லா வாய்ஸை லோ பண்ணி வச்சுட்டு பேசுவார். இந்த மேகசினை மறக்காமல் அவன்கிட்ட கொடுத்துருங்க. அண்ட் ரொம்ப நாள் எடுத்துக்காதீங்க மிஸ்டர் வீஸ்லி, இன்வெஸ்டிகேஷன் வேறு பல மாதமாக ஓடிட்டுருக்கு அப்படின்னு கிங்ஸ்லி இப்போது ஃபார்மலான டோனில் பேசுவார். இந்த மோட்டார் சைக்கிளை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் உங்கள்கிட்ட கொடுக்கணுன்னா எனக்கு ரொம்பவே நாளாகும், நாங்கள் ரொம்ப இப்போ பிஸியாக இருக்கோம் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிளும் ஒரு மாதிரி ஃபார்மலான டோனில் பேசிட்டு இப்போது கிங்ஸ்லியோட பக்கத்தில் போயிட்டு 7 மணிக்குள்ளே வந்தேன்னா மாலி இன்னைக்கு மீட் பால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா, சாப்பிடு அப்படின்னு சொல்லுவார். தென் ஆர்த்தர் அங்கிள் ஹாரியை கூப்பிட்டுட்டு இந்த ஆரர்ஸோட கியூபிக்கல்ஸ் எல்லாம் தாண்டி நடந்து போயிட்டே இருப்பாரா. அங்கே பார்த்தா இன்னொன்று ஒரு பெரிய ஓக் டோர் வரும், அதை ஓப்பன் பண்ணி போவாங்களா. அவங்க ரைட் சைடில் திரும்பினோடனே ஒரு மாதிரி அழுக்கான காரிடோர் வருமா. அங்கே வெளிச்சமே ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அவங்க ஃபைனலாக டெட் எண்டை ரீச் பண்ணிட்டாங்க போல். அங்கே லெஃப்ட் சைடில் ஒரு டோர் ஓப்பன் ஆகிருக்கும். அதை பார்த்தா ப்ரூம் கபோர்டு இருக்கும்ல, ப்ரூம் ஸ்டிக்லாம் வைப்போம்ல, அந்த கபோர்ட் மாதிரி இருக்கும். அதோட ரைட் சைட் டோரில் ஒரு பிராஸில் செஞ்ச ஒரு சைன் போர்டு மாதிரி தொங்கிட்டு இருக்குமா. அதில் என்ன எழுதியிருக்கும்னா மிஸ்யூஸ் ஆஃப் மகள் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். இப்போது இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் இல்லையா, ஹாரி லிஃப்ட்டில் ஏறினதுலேருந்து ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் என்னென்ன ஆஃபீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேணுன்னா நீங்கள் ரீவைண்ட் பண்ணி கூட அந்த விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு வாங்க. பிகாஸ் ஹாரி இப்போ அடல்ட் ஆகிட்டான். அவன் ஹாக்வர்ட்ஸில் மட்டுமே இருக்க போகிறதில்ல, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்லாம் அடிக்கடி வரும். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் என்னென்ன ஆஃபீஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ஒரு சில விஷயம் உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆர்த்தர் அங்கிளோட இந்த ஆஃபீஸை பார்க்குறதுக்கு ப்ரூம் ஸ்டிக்ஸ் வைக்கிற கபோர்டை விட அவ்வளோ சின்னதாக இருக்கும். உள்ளுக்குள்ளே போனால் 2 டெஸ்க் இருக்கும் இல்லையா, அதை நல்லா ஒட்டி ரொம்ப இடித்து தள்ளிட்டு அந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே மூவ் பண்ணுறதுக்கு கூட கொஞ்சம் கூட ஸ்பேஸே இருக்காது. பிகாஸ் அங்கே ஃபுல்லாக எக்கச்சக்க ஃபைலிங் கேபினட்ஸாக அந்த வால்ஸில் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த ரூம்குள்ளே ஃபுல்லாக எக்கச்சக்க ஃபைல்ஸாக இருக்குமா. அங்கே இருக்கிற அந்த செவத்துலேயே ஒரே ஒரு சின்ன ஸ்பேஸ் மட்டும்தான் அந்த ஃபைல்ஸ் இல்லாமல் இருக்கும். அதுலேயும் பார்த்தா நம்ம ஆர்த்தர் அங்கிளோட அப்சஷன்ஸ் இருக்கும்ல, லைக் மகிள்ஸ் யூஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால எக்கச்சக்க கார்ஸோட போஸ்டர்ஸ்லாம் ஒட்டி வச்சுருப்பாரு. அண்டு டிஸ்மேண்டில் பண்ண இன்ஜினோட ஃபோட்டோ இருக்குமா, அதையும் ஒட்டி வச்சுருப்பாரு. அப்புறம் போஸ்ட் பாக்ஸோட இலிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும்ல, அதையும் ஒட்டி வச்சுருப்பாரு. அது பார்க்கறதுக்கு மகிள்ஸோட சில்ட்ரன்ஸ் புக் இருக்கும்ல, அதுலேருந்து கட் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் ப்ளக்கை எப்படி வயரில் சொருகிறதுன்னு ஒரு டயக்ராம் மாதிரி இருக்குமா, அதையும் கட் பண்ணி அந்த வாலில் அவர் ஒட்டி வச்சுருப்பாரு. ஆர்த்தர் அங்கிளோட டேபிளில் பழைய டோஸ்டர் இருக்கும், அண்டு லெதர் க்ளவுஸ் இருக்கும். அப்புறம் வீஸ்லி ஃபேமிலியோட ஃபோட்டோவும் இருக்குமா, ஒரு பிக்சர் இருக்கும். அதில் பர்ஸி இல்லாமல் இருக்கிறத ஹாரி நோட்டீஸ் பண்ணுவான். உட்காரு ஹாரி, என்ன இந்த பெர்கின்ஸ் இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரா. பெர்கின்ஸ்ன்றவர் யாருன்னா ஆர்த்தர் அங்கிள் கூட மிஸ்யூஸ் ஆஃப் மேஜிக்கல் ஆர்டிஃபெக்ட்ஸ் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர். அவங்க 2 பேர் மட்டும்தான் இந்த ஆஃபீஸ் ரூம்லேயே இருப்பாங்க, இந்த குட்டி ஆஃபீஸ் ரூமில். அந்த இன்னொன்று ஒரு டெஸ்க்கு அவரோட தான். ஹாரி அவரோட டெஸ்க்குக்கு பின்னாடி ஒரு சேர் இருக்குமா, அங்கே போய் உட்காருவான். அப்போது ஆர்த்தர் அங்கிள் கிங்ஸ்லி ஷேக்கல்போல்ட் ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துருப்பார்ல, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சிரிச்சிட்ருப்பார்.
அதில் த குப்லர் அப்படின்னு எழுதியிருக்கும். அதை அவர் திருப்பி திருப்பி பார்த்து சிரிச்சிட்டு, அவர் சொன்னது சரிதான், சீரியஸ் இதை பார்த்தா சிரிக்க போகிறாரு. ஓ ஹாரி, இதுதான் பெர்கின்ஸ் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவாரா? என்னன்னு பார்த்தா அந்த ரூம்குள்ளே ஒரு வயசாகி போயிருக்கிற ஒரு விசார்டு வருவாரா. அவர் வேக வேகமாக மூச்சு வாங்கிட்டே வருவார். அவருக்கு நிறைய வெள்ள முடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓ ஆர்த்தர் அப்படின்னு அவர் மூச்சு வாங்கிட்டே பேசுவார். அவர் ஹாரியை பார்க்க கூட மாட்டார். ஆர்த்தர் அங்கிள் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பார். நல்ல வேலைக்கு நீ வந்துட்ட, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உங்கள் வீட்டுக்கு நான் இப்போ தான் ஆந்தையை அனுப்பிச்சி வச்சேன். ஆப்வியஸாக நீ அதை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு அர்ஜென்ட் மெசேஜ் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாரா. என்னாச்சு அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் கேட்பாரு. இந்த பாட்டர் பையனோட ஹியரிங்கை அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க, டைமையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, வென்யூவையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது இப்போது 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது, அதுவும் கீழே இருக்க பழைய ஓல்டு கோர்ட் ரூமில். என்னது அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் ஷாக் ஆகி எந்திரிச்சு நின்றுட்டு அவரோட வாட்சை பார்ப்பாரா. ஹாரி வேமாவா, நம்ம 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்கே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாரியை கூப்பிட்டுட்டு வேகமாக அந்த ரூம்லேருந்து அந்த ஆர்ஆர்ஸ் ஆஃபீஸெல்லாம் தாண்டி ஓடிட்டுருப்பார் வேக வேகமாக. இப்போ அவங்க 2 பேரும் வேகமாக ஓடி வந்து லிஃப்ட்டுக்கிட்ட நின்றுவாங்களா. வா ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேக வேகமாக உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த நம்பர் இருக்கும்ல, அதில் 9ன்றதை அமுக்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் லிஃப்ட் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும்போது அவர் டென்ஷன் ஆகி பயங்கரமாக கோவமாக கத்திட்டு இருப்பார். லாஸ்ட்டாக லெவல் 9 வந்துருமா. டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் அப்படின்னு அந்த லிஃப்ட்லேருந்து வரும்ல அந்த கூலான ஃபீமேல் வாய்ஸ் அவங்க சொல்லுவாங்க. பட் வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் மட்டும்தான் சொல்லுவாங்க. பொதுவாகவே நிறையா ஃப்ளோர் இப்போ நம்ம பார்த்துருப்போம், அதில் வந்து நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ஃப்ளோரில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் மட்டும்தான் இருக்கும். ஆக்சுவலி இந்த ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் புக்கோட முக்கியமான விஷயமே இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் தாங்க. இதுதான் இந்த ஹோல் புக்கோட கதைன்னே நம்ம சொல்லலாம். வா வா வேமா ஹாரி அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் ஹாரியை கூப்பிட்டுட்டு அந்த காரிடோரில் வேகமாக ஓடிட்டுருப்பாரா. அந்த காரிடோர் வந்து இப்போ அவங்க நிறைய ஃப்ளோர் பார்த்துருப்பாங்களே, அந்த ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி இருக்காது. இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும். அந்த வால்ஸ்லலாம் 2 பக்கமும் ஒன்றுமே இருக்காது, எந்த ஒரு விண்டோஸும் இருக்காது. அந்த காரிடோரோட ஃபார் எண்டில் ஒரு டோர் இருக்கிற மாதிரி இருக்கும், வேறு எந்த டோருமே இருக்காது, அவ்வளோ எம்டியாக இருக்கும். ஹாரி என்ன நினைப்பானா, நம்ம அந்த டோர் வழியாக தான் போகிறோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருப்பானா. பட் ஆர்த்தர் அங்கிள் வேகமாக ஹாரியோட கையை பிடிச்சி இழுத்து லெஃப்ட் சைடு ஒரு வழி போகுமா, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாரு. அந்த வழி ஃபுல்லுமே கீழ் ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டெப்ஸாக இருக்கும். அவர் கத்திட்டே தான் போயிட்டுருப்பார். வேமாவா ஹாரி வேமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டயத்தில் 2 ஸ்டெப்ஸாக ஹாரியை கூட்டிகிட்டு ஓடிட்டுருப்பாரு. இந்த லிஃப்ட்டு இந்த ஃப்ளோர் வரைக்கும் வரக்கூட செய்யாது, எதுக்காக அவங்க இங்கே போய் வச்சுருக்காங்க அப்படின்னு கத்திட்டே ஓடிட்டுருப்பாரு. கடைசியாக அந்த ஸ்டெப்ஸ் வந்து முடிஞ்சிருமா, அங்கே பார்த்தா ஒரு நீளமான காரிடோர் இருக்கும், அங்கே ஓடிட்டுருப்பாங்களா. அந்த காரிடோரை பார்க்கும்போது ஹாரிக்கு ஹாக்வர்ட்ஸில் ஸ்னேப்போட டஞ்சன் இருக்குல்ல, அதை பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த ஸ்டோன்ஸ்லாம் நல்லா ரஃப்பாக இருக்கும், பாறாங்கல்ல செஞ்சுருப்பாங்களா அந்த மாதிரி இருக்கும். அந்த வால்ஸ் எல்லாமே அப்படி தாங்க அவங்க கட்டியிருப்பாங்க. சைடில் வந்து இந்த தீப்பந்தம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பொருத்தி வச்சுருப்பாங்க. அங்கே போனால் அங்கே நிறைய டோர்ஸாக இருக்கும். அதில் வந்து நல்ல பெரிய பெரிய அயன் போல்ட்டை வச்சு அந்த டோர்ஸ் எல்லாம், அந்த ஹெவி டோர்ஸை வந்து பூட்டி வச்சுருப்பாங்க. கோர்ட் ரூம் 10, ஐ திங்க் நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வேமா வா ஹாரி அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் ஹாரியை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். 10ஆம் நம்பர் கோர்ட் ரூம் கிட்ட வந்தோடனே அந்த டோர்ஸ் லைட்டாக ஓப்பன் ஆகிருக்குமா. ஆர்த்தர் அங்கிள் வேகமாக ஓடி வந்து அப்படியே அங்கே ஸ்டாப் ஆயிடுவார். ஓகே ஹாரி நீ உள்ளே போ அப்படின்னு சொல்வாரா. நீங்கள் உள்ளே வரலையா அப்படின்னு ஹாரி கேட்பானா. இல்லை ஹாரி நான் அலோடு கிடையாது, குட் லக் அப்படின்னு அவர் சொல்வாரா. ஹாரிக்கு அவ்வளோதான், அவனோட ஹார்ட் பீட் வந்து வைலண்ட்டாக அவனோட ஹார்ட்டில் வந்து யாராவது டேட்டூ குத்துனாங்கன்னா எப்படி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. அவன் நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு அந்த கோர்ட் ரூம்குள்ளே காலடி எடுத்து வைப்பான். இதோட சாப்டர் 7 த மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி.